அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நல்ல விஷயம்தான். ராசாத்தி கன்சீவ் ஆயிருக்காங்க. பாப்பா வரப்போதா? கடவுளே, சில மெடிசின்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன், அதை கொடுங்க. அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்க, இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. சரி, நான் கிளம்புறேன். வரேன் மேடம். அர்ஜென்ட்டா கால் பண்ணுங்க. வரேன். வரேன். பொன்னி, விட்டுட்டு வந்துடுறேன். ராசாத்தி, ராசாத்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மங்க, அண்ணன் கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லிடுறேன். எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுல நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துல இனியன் தம்பி ராசாத்தி பக்கத்துல இல்லையே. கடவுளே, இது என்ன சோதனையோ தெரியல. விடு பொண்ணே, நான் இப்பவே இனியன் கிட்ட சொல்லிட போறேன். இந்த சந்தோஷமான விஷயத்த நினைச்சுக்கிட்டே அவன் ஜெயில இருக்கிற கவலைய மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். ஆமா ராசாத்தி, இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா என்ன பண்றது, மாப்பிள்ள பக்கத்துல இல்ல. அதுக்காக நீ ஒண்ணு வருத்தப்படாத. சீக்கிரமே மாப்பிள்ள வந்து உன்னை பாப்பாரு. அண்ணே, நம்ம 2 பேரும் தாத்தாவாக போறோம். என்ன தம்பி சொல்ற? ஆமா அண்ணே, ராசத்தி கன்சீவ் ஆயிருக்கண்ணே. இனியனுக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்பதான் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. அப்படியாப்பா? நம்ம ராசாத்திக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்க போதா? என்னால நம்பவே முடியலப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே உங்க அண்ணிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். என்னதான் இருந்தாலும் இனிய அவ வளர்த்த புள்ள இல்லையா, கண்டிப்பா சந்தோஷப்படுவா. சரிப்பா, நான் வச்சிடுறேன். மரகதா, மரகதா. என்னங்க, என்னாச்சு? மரகதா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. என்னங்க, என்ன விஷயம்? சின்ன புள்ள மாதிரி புலம்புறீங்க. என்னது, நான் சின்ன புள்ளையா? மரகதா, நம்ம வீட்டுக்கு உண்மையிலேயே ஒரு சின்ன குழந்தை வரப்போகுது. என்னங்க வளர்றீங்க? வளரல மரகதா, உன் புள்ள இனி எனக்கு வாரிசு வரப்போகுது. என்ன புரியலையா? ராசாத்தி உண்டா இருக்கலாம். நிஜமாவாங்க? ஆமா மரகதா, இப்பதான் தம்பி பாரி போன் போட்டு சொன்னான். அப்படியா? அப்போ ஒரு வழியா நம்ம வீட்டோட மூத்த வாரிசு வரப்போகுது, அப்படிதானே? ஆமா மரகதா. ஆமாமா. ஏன் மரகதா, அந்த புள்ளைய நீதான் வளர்க்க போறியா? ஆமா, பின்ன என் புள்ளைக்கு பிறக்கிற குழந்தைய நான் வளர்க்காம வேற யார் வளர்ப்பாங்க? என்னடி இது? நாம ஒண்ணு நினைச்சா வேற மாதிரி போகுது. இப்பதான் இனிய ஜெயில இருக்கான்னு சந்தோஷப்பட்டா தலையில இடி விழுந்த மாதிரி அந்த குண்டச்சி உண்டாயிருக்கா. அது மட்டும் இல்ல, உன் மாமியாக்காரி முகத்துல என்ன சந்தோஷம் பாத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும், கூடிய சீக்கிரமே இவங்க சந்தோஷத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்.
ரசத்தி, ஏய் ரசத்தி, அழாத. நான் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு ரசதி, நான் சொல்றது கேளு. அழாத, அழாதம்மா. ஏய் ஏய், இங்க பாரு, என்ன பாரு. எதுக்கு அழற? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரியா? கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது. என்ன? என்ன? மாமா, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நான் ஏதோ தெரியாம உளறிட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, அழாத. நீ அழக்கூடாது, சரியா? அழாத. இப்போ இந்த கொலைப்பழி வேற. ஒண்ணும் புரியல. ஆனா இப்ப நமக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே இருந்த சோகம் எல்லாம் ஓடி போச்சு. ஆமா ரசத்தை, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, இப்ப நான் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும். ஆனா என்னால அது முடியல. அதான் வருத்தம். சீக்கிரமே மலருக்கு சுயநினைவு வரணும். அப்பதான் மாமா நமக்கு விடுவு காலம். அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். வேற வழி இல்ல. ஆனா இந்த சதிக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த ஏகாம்பரம் தான் இருப்பான். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இதெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி ஏகாம்பரம் இருக்கான்னா, அப்போ கண்டிப்பா கண்மணி அணியும் கூட்டு சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை விட இங்க பாரு, இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. ஏன்னா நீ இப்ப கன்சீவா இருக்கிற விஷயம் கண்மணி அணிக்கு தெரிஞ்சா அதை எப்படி கெடுக்கலாம்னு அவங்க யோசிப்பாங்க. நீ இப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வேற உன் கூட இல்ல. சரி மாமா. அது மட்டும் இல்ல, பெரியம்மா மனச கலைச்சு நம்ம ரெண்டு குடும்பத்தையும் பிரிக்கணும்னு பாப்பாங்க. அதனால நீ அவங்க கிட்ட கவனமா இருக்கணும். சரியா? சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, இருங்க, நீங்க சாப்பிடுங்க. ரசாத்தி, இப்ப நீ நம்ம உசுர சுமந்துகிட்டு இருக்க. நீதான் இப்ப நல்லா சாப்பிடணும். அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும். குடு குடு குடு. இந்தா. ரசதி, போதும், நீ கிளம்பு. அப்புறம் ரசதி, நான் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எக்காரணத்து கொண்டும் மனசை தளர விட்டுறாத.
ஏன்னா உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் என்னை வெளியில கொண்டு வரும். கண்டிப்பா மாமா, நீங்களும் தைரியத்தோட இருங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தி எப்பாடு பட்டாவது உங்களை மீட்டெடுப்பேன். என் ஞான திருஷ்டியில இந்த வீட்டுல நடந்த எல்லா சம்பவமும் அப்படியே என் கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த வீட்டோட சம்பந்தி அவங்க வீட்டுல உள்ள பெரியவங்க பிரச்சனை பண்ணி மனசு பாதிக்கப்பட்டு உங்க வீட்லயே தங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, உங்க மருமக புள்ள உங்க புள்ளையாவே இருந்து உங்களை பாத்துக்கிறாரு. அவருதான் உங்க குடும்பத்தோட ஆணிவேரு. அவர் தற்காலிகமா இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்காரு. சரி, இதுதான் சோகம்னா அந்த புள்ளையோட வாரிசு வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷமும் நடந்திருக்கு. அத முழுசா உங்களால கொண்டாட முடியாம இருக்கு. புது உறவை கொண்டாடுறதா இல்ல இருக்கிற புள்ளைய பாக்குறதான்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறீங்க. அது மட்டுமா, இந்த வீட்டு மகராசி அவ புருஷனை வெளியில கொண்டு வர படாத பாடு படுறா. இப்படியெல்லாம் நீங்க வருத்தப்பட்டு இருக்கும்போது புதுசா வந்த மலர் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட. என்ன சாமி அப்படியே நிறுத்திட்டீங்க? அது வந்துமா, நீங்க எல்லாரும் எதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தீங்களோ, அந்த பூக்க போற பூ உங்க குடும்பத்துக்கு பொக்கிஷம்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன பண்றது, உங்க போராத காலம் அந்த பொக்கிஷம் தான் உங்க வீட்டுல நடக்கிற எல்லா சோதனைகளுக்கும் காரணம். நீங்க என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. யாரால அந்த பூ பூத்துச்சோ அவருக்கே பெரிய சோதனையை கொடுத்துருச்சு. அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு தகப்பனை பிரிச்சிருச்சு. சாமி இதெல்லாம் சத்தியமா உண்மைமா. என் தாய் காளியாத்தா தான் என் மூலமா இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்றான். ஐயோ, என் ராசாத்திக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா? இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, சரியாயிடும். அப்பாடா, நம்ம ஹோம்ஒர்க் வீணா போகல. 2 பேருமே நம்மள நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? அதாம்மா பெரிய சோதனையே. நான் இதுவரைக்கும் பார்த்த ஜோசியத்திலேயே இதுதாம்மா எனக்கு ரொம்ப சோதனையான நேரம். ஆமாம்மா, ஏதாவது பரிகாரம் பண்ணலான்னா ஒரு வழியும் இல்லை. எல்லா வழியையும் ஜனிச்ச குழந்தை தடுத்து நிக்குது. சாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. சாமி, நீங்க தான் பெரிய ஜோசியராச்சே, ஏதாவது ஒரு வழியை தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. இருந்தாலும் கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்றேன். ஆத்தா காளியாத்தா, நீதான் என் நாக்கில இருந்து நல்ல வாக்கா சொல்லணும். கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க தாயி. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சாமி. சொல்றேன். இத சொல்ல வரும்போது என்னாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படிதான் தாங்க போறீங்களோ. அது என்னன்னா, ஜெனிச்சு இருக்கிற அந்த மலரை வளர விடாம ஆரம்பத்திலேயே களைச்சிட்டா நல்லது.
ராசாத்தி, அவரு சொல்றது எல்லாமே உண்மைதான். இல்லனா சும்மா இருந்த இனியன் மேல போய் இப்படி ஒரு கொலைப்பழி விழுந்திருக்குமா சொல்லு? எல்லாம் நேரம்தான். அத்தை, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. எங்கேயாவது ஜனிக்கும் போதே தான் அப்பாவ அந்த குழந்தை ஜெயிலுக்கு அனுப்புமா? அதெல்லாம் கிடையாது அத்தை. அது இந்த உலகத்துக்கு வரப்போற புத்தம் புது மலர். அத போய் குத்தம் சொல்றீங்களே. ஐயோ, இல்ல ராசாத்தி, நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த ஜோசியர் சொன்னதுதான் சரின்னு எனக்கு தோணுது. அதனால இந்த கருவை உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பவே உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. அது மட்டும் இல்ல அத்தை, இப்படி செதறி கிடக்கிற நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறதே என் வயதுல வளர இந்த சிசுதான். தயவு செஞ்சு இனி இந்த வீட்ல என் குழந்தைய பத்தி எதுவும் பேச வேண்டாம். மங்க, என்னோட பேரை சுகப்பிரசவத்துல பொறக்கணும். அதுக்கு என்ன உண்டோ அதை பார்த்து சரியா பண்ணணும். அசால்ட்டா இருந்தனா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்க. சம்மந்தி, அதான் நானு சின்ன சம்மந்தி பொண்ணு எல்லாரும் இங்க இருக்கோம்ல. ராசாத்திய நல்லபடியா பார்த்து சுகப்பிரசவமா ஒரு பேரனை பெத்து உங்க கையில கொடுக்க வைக்கிறோம். போதுமா? சரி சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க தான் இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிக்கல். என்ன மங்க சொல்ற? இல்லக்கா, அது வந்து ஒரு ஜோசியர் நம்ம வீட்டுக்கு காலையில வந்திருந்தாரு. ராசாத்தி வயித்துல குழந்தை ஜனிச்ச நேரம் சரியில்லை, அதனால கலைச்சிருங்க. வாய மூடு மங்க. இல்லக்கா, நம்ம வீட்டுல நடக்க போற சம்பவம் எல்லாத்துக்குமே ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சரியா சொன்னாரு. அவரு அப்படி சொன்னதுனால எங்களால நம்பாம இருக்கவும் முடியல. மங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏமா அந்த ஜோசியக்காரன்? முதல்ல அவன் யாரு என்ன என்கிட்ட அவனை கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தைய சொல்லிருப்பான். அத என்கிட்ட சொல்லட்டும். இத பாரு, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. என்னைக்கு அவன் என் கையில கிடைக்கிறானோ அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சரி விடு மரகதம். பின்ன என்னங்க, அவன் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்கான். அவனை அடிச்சு துரத்தாம தட்சணை வேற வச்சிருக்காங்க. இத பாருங்க, குழந்தை ஏதாவது பண்ணலாங்கிற எண்ணத்தை உங்க மனசுல இருந்து தூக்கி எறிங்க. அப்ப நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. எவனோ அட்ரஸ் தெரியாதவன் வேஷம் போட்டு வந்து சொன்னா அதை நம்புவீங்க, அப்படிதானே? ஐயோ அக்கா, அப்படி இல்லக்கா. சரி விடு. இந்த குழப்பம் எல்லாம் தீரணும்னா நாம எல்லாரும் குடும்பத்தோட போய்
நம்ம குலசாமிக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். கடவுள் மேல பாரத்தை போட்டுருவோம். அவரு எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. புள்ள நல்லபடியா பிறக்கணும், வீடு சுபிக்ஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வரலாம். இனிமே இந்த பேச்சு யாருமே பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்னடி ராசாத்தி, நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? பெரியத்த, நானும் நீங்க சொன்னதுதான் சொன்னேன். அம்மாவும் அத்தையும் தான் குழப்பமா இருக்காங்க. நான் தெளிவா இருக்கேன் அத்தை. சரி சரி, எல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். என்னங்க, நாளைக்கு காலையில எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும், ஏற்பாடு பண்ணுங்க. நானும் பூசாரிக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதுக்கு என்ன மரகதம், பண்ணிட்டா போச்சு. குடும்பத்தோட கோயிலுக்கு போய் எவ்வளவோ நாளாச்சு. சரி, நாளைக்கு காலையில எல்லாரும் ரெடியா இருங்க. நாங்க வேனோட வரோம். என்ன விஷயம்னாலும் எனக்கு போன் பண்ணுங்க. எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. வரமா, நாங்க போயிட்டு வரோம். அத்தை, அதான் பெரியத்த சொல்லிட்டாங்கல்ல, இனி உங்க மனசை போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா இருங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். அத்தை, போன்ல யாருன்னு பாத்துட்டு வரேன். லாயர் போன் பண்றாரு. சொல்லுங்க சார். ராசாத்தி மேடம், உங்க ஹஸ்பண்ட் இனியன் கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அப்படியா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, போன்ல சொல்ல முடியாது, உங்ககிட்ட நேர்ல தான் சொல்ல முடியும். அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வர முடியுமா? அப்பதான் ஃபர்தரா கேஸை என்னால மூவ் பண்ண முடியும். சரிங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே மேடம், வாங்க. அன்னைக்கு இவ்ளோ நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையாமா? எவனோ ஒரு ஜோசியக்காரன் வந்து நாம குடுக்கற சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு இல்லாததும் பொல்லாததும் சொல்லிட்டு போயிருக்கான். அதையும் நீங்க நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்றீங்களேன்னு புடிச்சு கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அவங்களும் ஜோசியக்காரன் சொன்னதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னமா முடிவு பண்ணிருக்கீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வரலான்னு முடிவு பண்ணி அவங்க கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நாம எல்லாரும் குடும்பமா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். நான் வண்டிக்கெல்லாம் கூட சொல்லிட்டேன். சூப்பர்மா, எல்லாரும் ஒன்னாதானே போறோம். ஜாலி தான், போங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை. கண்மணி, வந்துட்டேன் அத்தை. என்ன அத்தை? நாளைக்கு காலையில நீயும் உங்க அம்மாவும் ரெடியா இருங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். வண்டிக்கெல்லாம் கூட சொல்லிட்டேன். சரியா? சரிங்க அத்தை. அப்பா, என்னப்பா இவங்கெல்லாம் எதுக்கு? நம்ம மட்டும் போயிட்டு வரலாம்ல. என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? உங்க அம்மா சொல்லிட்டா மறுபேச்சு பேச முடியுமா சொல்லு. அப்பா, இவங்களை கூட்டிட்டு போறதும் பெருச்சாலிங்க மடியில கட்டிட்டு போறதும் ஒண்ணுதான்ப்பா. ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க. என்னம்மா பண்ண முடியும்? அவங்களும் இந்த வீட்டுல ஒரு அங்கம் தானே. அவங்கள மட்டும் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுமா. சந்தோஷ், சந்தோஷ், என்னடா மலருக்கு என்னாச்சு? என்ன நடந்துச்சுங்க? யாரா? என்ன நடந்துச்சு? என்ன சொல்ல வர? சந்தோஷ், இங்க பாரு, என்ன பாரு. நீ சந்தோஷ், அட பாவி, அப்பாவி பையனை இப்படி அநியாயமா கொண்டுட்டியடா. எங்க நான் கொல்லலங்க, சத்தியமா நான் கொல்லல. யாரை ஏமாத்த பாக்குற? என்ன நம்புங்க, நிஜமா தான் சொல்றேன். நான் இப்ப நான் கொல்லல.
நிஜமா நான் இவனை கொல்லல. நான் அடிபட்டு கிடக்குறானே. ஏய் சும்மா நடிக்காத. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. யாரை ஏமாத்த பாக்குற? நான் யாரையும் ஏமாத்த பார்க்கலங்க. நான் எதுவும் பண்ணல. சரி கொடுங்க. என்ன மேடம், ஏதாவது தெரிஞ்சுதா? சார், இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில என்னால எதையுமே யோசிக்க முடியல. மேடம், இனியன் கிட்ட சந்தோஷ் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. அங்க ஏதோ ஒரு இடத்த காட்டி திரும்ப திரும்ப கை காட்டுறாரு. ஆனா இனியன் இருந்த டென்ஷன்ல எதையுமே கவனிக்கல. அதான் மேடம், எதுக்கும் ஒரு தடவை நாம அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம். இந்த கேஸுக்கு தேவையான ஆதாரமோ தடயமோ கிடைக்கலாம் இல்லையா? கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சந்தோஷ் திரும்ப திரும்ப எதையோ சொல்ல வராரு. சோ நாம அங்க போய் என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்பவே போலாமா? நான் அதுக்கு தான் மேடம் உங்களை வர சொன்னேன். வாங்க போலாம். சார், இந்த மரத்துல என்ன இருக்க முடியும்? மேடம், ஏதாவது ஒரு தடயம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு மேடம். இருங்க பாப்போம். சார், எந்த தடயமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் எதுக்கு இந்த மரத்தை காட்டினாரு? மேடம், ஒருவேளை அந்த பையனை குத்துன ஆளு இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்திருக்கலாம். அத அந்த பையன் இனியன் கிட்ட காட்ட முயற்சி பண்ணிருக்கலாம். இனியன் காப்பாத்தணுங்கிற பதட்டத்துல இந்த இடத்தை கவனிக்காம விட்டுட்டு போயிருக்கலாம். மேடம், அப்ப இந்த இடத்துல மறைஞ்சிருந்தது யாரு? இது முழுக்க முழுக்க ஏகாம்பரத்தோட வேலையா தான் இருக்கும். ஒண்ணு பரந்தாமனா இருக்கலாம், இல்ல ஏகாம்பரம் அனுப்புனா அடியாளா இருக்கலாம். அது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். சார், நீங்க சொல்றது எல்லாமே ஒரு யூகத்துல சொல்றீங்க. இந்த இடத்தை வச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு என்னால வரவே முடியல. இல்ல மேடம், கொலை பண்ணவங்க ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவாங்க. நாம விடாம முயற்சி பண்ணி பாப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். நீங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. நான் உன்னோட மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சட்டுன்னு கலைக்க சொல்லிட்டேன். அது தப்பு தானே? விடுங்க அத்தை. ரசத்தி, அவ ஏதோ இனியன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசிட்டா. நீ அதை பெருசா எடுத்துக்காத. ஆமா, சாப்பிட போலாம். எல்லாம் இந்த ஜோசியர்னால வந்தது. ஏ மாமா, அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு கோவம்லாம் ஒன்னும் இல்ல, மனசு சரியில்லை, அதான். ஆமாடி ராசாத்தி, இப்ப நீ ஒரு உசுறு இல்லம்மா, 2 உசுறு. உன் வயித்துல வர பிள்ளைக்காகவாது நீ சாப்பிட்டுதான் ஆகணும் ராசாத்தி. ரசத்தி, அதான் நாங்க எல்லாரும் கூப்பிடுறோம்ல, வந்து சாப்பிடுவா. இல்லன்னு என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மாமா இல்லாம எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால சாப்பிட முடியல. அப்ப நீங்க வரமாட்டீங்கல்ல? அப்படிதானே? விடுங்க, நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். எல்லாருமே பட்னியாவே இருக்கோம். ஆமா ராசாத்தே, நீ சாப்பிடலன்னா நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். என் ஒருத்திக்காக நீங்க எல்லாரும் இப்படி பட்னி கிடக்குறதா? வேண்டாம், நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க ப்ளீஸ். வாங்க ஐயா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல ஒரு குறையும் இல்லை. வாங்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் பூசாரி ஐயா. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம் பூசாரி ஐயா. பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டீங்களா? அம்மா, எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குமா. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கம்மா போலாம். வாங்க சரி, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க.
என்னம்மா 2 பேரும் வரீங்க? உங்கள யாரு மாமியாரு? இனியனை ஏன் புள்ளையா நினைச்சிட்டதுனால நீங்க மாமியார்னு சொன்னதும் நான் வந்துட்டேன். இனியனோட அம்மா மங்கதான். அவதான் உண்மையான மாமியாரு. மங்க, நீயே சுத்தி போடு மங்க. இல்ல இல்லக்கா, நீங்களே சுத்தி போடுங்க. இல்ல மங்க, நீ சுத்தி போடு, அதுதான் சரியா இருக்கும். இல்லக்கா, நீங்க சுத்தி போடுங்க, பரவாயில்ல. இப்படியே அக்காவும் தங்கச்சியும் விட்டு கொடுத்துட்டே இருந்தா இன்னைக்கு பூரா ராசாத்தி நின்னுகிட்டே தான் இருக்கணும். அக்கா சொன்னா கேளுங்க, நீங்களே வாங்கி சுத்தி போடுங்க. வேணாம் மங்க, சொன்னா கேளு, நீயே சுத்தி போடு. போச்சுடா, இது இன்னைக்கு முடியாது. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க 2 பேரும் சேர்ந்தே சுத்தி போடுங்களேன். அவரு சொல்றதும் சரிதான். நீங்க 2 பேருமே சேர்ந்து திசை சுத்தி போடுங்களேன். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. அதான் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். அம்மா, இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு எதுவும் நம்ம கையில இல்ல. எல்லாமே நம்மள படைச்சவன் கையில தான் இருக்கு. சொல்ல போனா குழந்தை விஷயத்துல ஆத்தா இந்த மாதிரி பழி வாங்க மாட்டாமா. இருந்தாலும் ஜோசியக்காரர் சொன்னதுக்கு அப்புறம் உங்க எல்லார் மனசுலயும் சஞ்சலம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆத்தா மேல பாரத்தை போட்டுட்டு பொங்கல் வைங்க. பொங்கி வரும்போது கிழக்கு பக்கம் பொங்கி வந்தா நல்ல விஷயம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அர்த்தம். பொங்கல் வைக்க ஆரம்பிங்கம்மா. சரிக்கா, வா புனிதா. அம்மா, கற்பூரத்தை ஏத்தி பொங்கப்பானைய அடுப்புல வைங்க. அம்மா, இந்த தருணத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். நான்லாம் சும்மாவே ஆடுவேன். இவங்க ஸ்டேஜ் எல்லாம் வேற போட்டு கொடுக்கறாங்க. எப்படி ஆடுறன்னு மட்டும் பாருங்க. கண்மணி, என்னடி பண்ண போற? எரியறத போடுங்கனா கொதிக்கிறது அடங்கும்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? என்னடி சொல்ற? அம்மா, பால் பொங்கி வடக்கு பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்தா அது கெட்ட சகுனம் தானே. புரியலையே கண்மணி, எப்படி அது முடியும்? எந்த பக்கம் பொங்கி வரணுமோ அதுக்கு எதிர்பக்கம் தீய அதிகப்படுத்தினா போதும்மா. பொங்கி வர போகுது, எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்கம்மா. ஏமா ஓங்குன கைய அப்படியே நிறுத்திட்ட? ஒண்ணு குடுக்க வேண்டியதானே? அப்ப கூட இதுங்களுக்கு எல்லாம் புத்தி வராது. வாயை திறந்தா எப்ப பாரு கெட்டதாவே பேசிக்கிட்ட. எவ்வளவு கெட்ட இருந்தா இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரும்? உன்னை எல்லாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு கோயில் ஆச்சுன்னு பாக்குறேன். நீ இவ்வளவு கேவலமா பேசுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எப்படி இப்படி நான் கூசாம பேசுறேன்? என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடு. போடிங்க. சம்பந்தியம்மா, நீங்க எல்லாரும் கோவப்படுறதுல நியாயம் இருந்தாலும் என் பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவளா எதையும் சொல்லலையே.
நம்ம குலதெய்வத்தோட உத்தரவை தானே அவளும் சொல்றா. அதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாமா? உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்களும் எல்லாரும் முன்னாடி இப்படிதான் பேசுவீங்களா? ராசாத்திக்கு ஒரு குழந்தை பொறுக்காதான்னு நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் தவம் இருந்தோம் தெரியுமா? நானும் என் மொத்த குடும்பமும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லாம் உன் கருணையால தானே எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஜோசியக்காரர் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப பொங்கல் வேற வடக்கு பக்கம் பொங்கி இருக்கு. இங்க நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் என் வயித்துல வளர்ற குழந்தைதான் காரணம்னு சொல்றாங்க. இன்னும் இந்த உலகத்தையே பார்க்காத என் குழந்தை மேல பழிய போடுறாங்க. இது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஆனா நான் அப்படி நினைக்கல ஆத்தா. உன் சன்னதிக்கு வந்து உனக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டிருக்கேன். உன்னை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். என்னையும் என் குடும்பத்தையும் நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க. இப்ப சொல்ற ஆத்தா, என் புருஷன் எந்த குத்தமும் செய்யாதவர். கண்டிப்பா அவர் ஜெயில இருந்து வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஜோடியா வந்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க. உன் ஆசீர்வாதத்தால இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து ஒரு வயசு ஆனதும் உன் சன்னதியில பொங்க வச்சு உனக்கு படையல் போட்டு என் குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்துவேன். கண்டிப்பா இதுவும் நடக்கும். ஏன்னா நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. இவனா இவன் ஜோசியர் மாதிரி தெரியலையே. குடிச்சிட்டு சீட் ஆடிட்டு இருக்கான். ஆமா ஆமா புனிதா, கண்டிப்பா ஃப்ராடா தான் இருப்பான். இவனை பிடிச்சு சாத்துல ராசத்திய பத்தி சொல்ல சொன்னது யாருங்கிற உண்மையில கண்டிப்பா வெளியே வரும் பாரு. வா போடுங்கடா. போடுமா போடுமா, போடுன்னு கேட்டில நல்லா போட்டாங்க, வாங்கிக்க. நல்லா 2 சேர்த்து போடுமா. யார் மாணி, எதுக்கு என்ன அடிக்கிற? ஒட்டிக்கிறேனா? உன்னை கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படு. என்ன நல்லா பாரு, நான் யாருன்னு தெரியல உனக்கு. மா என்னம்மா, உனக்கு பொய் ஜோசியம் சொல்லி ஏமாத்திட்டானா? இவன் ஜோசியனே இல்லம்மா, பெரிய டுபாக்கூரு. அப்போ நீ சொன்ன எல்லா விஷயமும் பொய் தானா? இருக்கு இன்னைக்கு உனக்கு. இவனை நல்லா சாத்துங்கம்மா. சரியான ஃப்ராட் பையன் இவன். இவனை நல்லா சாத்துங்கம்மா. ஏய் வாங்கடா போலாம். இவனெல்லாம் கையால் அடிச்சு எதுக்கு நம்ம கையை கெடுத்துக்கணும்? இருங்க, கட்டை ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி, நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். நான் இங்க ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்றேன். சரி. யோ, நீ எதுக்கே இங்க வந்த? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுப்புது. அம்மா சீட்டு விளையாட வந்தம்மா. ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்கம்மா. என்னது? யோ, என்ன விளையாடுறியா? விளையாடாதாம்மா. சீட்டாட்டத்துல காசை விட்டுவிட்ட, விட்டதை பிடிக்கணும்ல.
பேசின பணத்தை நான் அப்பவே கொடுத்துட்டேன். அதுக்கு மேல சல்லி பைசா தரமாட்டேன். போ. நீங்க 500க்கே யோசிக்கிறீங்க. அவங்க 1000 தர ரெடியா இருக்காங்க. நான் அவங்க கிட்டே வாங்கிக்கிறேன். யார் 1000 தரத்துக்கு ரெடியா இருக்காங்க? அவங்க தான். ஆட்டி விட்டுட்டோம். இன்னைக்கு மானம் போகுது. உடனே போய் அக்கா கிட்ட சொல்லி முதல்ல இவ்வளவு அடிச்சு துரத்த சொல்லுவோம். வா போலாம். சம்பந்தி என்ன மன்னிச்சிருங்க அத்தை. விடு கால. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். மன்னிக்கிறதா? மன்னிக்கிற தப்பியா நீ பண்ணிருக்க? நான் பண்ணது தப்புதான் அத்தை. எனக்கு குழந்தை இல்ல, ராசாத்தி மட்டும் உண்டாயிட்டாலேங்கிற பொறாமையில தான் அப்படி பண்ணிட்டேன். ஆமா சம்பந்தி, என் பொண்ணு புள்ள இல்லாத ஏக்கத்துல புத்தி மாறி பண்ணிட்டா. இவ்வளவு மன்னிச்சிடுங்க சம்பந்தி. சித்தி, இந்த அழுகையெல்லாம் நம்பாதீங்க. காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க, காரியம் முடிஞ்சது காலை வாரி விடுவாங்க. தெய்வதாட்சியமே பார்க்க கூடாது. வாங்க சித்தி. விடு விடு சொல்றல. ப்ளீஸ் அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. போல விடு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. புரியலையா? அத்தை சித்தி, ப்ளீஸ் வாங்க அத்தை. அத்தை. உங்க எல்லாரையும் அங்க தேடுறாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அத்தை? என்ன ஆகணும்? உன் குழந்தை கருவான நேரம் சரியில்லை, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொன்னது எல்லாமே போய். கண்மணி, என் வாய கலராத. அப்புறம் நான் ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட போறேன். என்னம்மா உன் பேச்சே சரியில்லையே. பின் என்ன கண்மணி, நீ எப்ப பார்த்தாலும் நம்பியார் மாதிரி அந்த ராசாத்தி வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு பிளான் போடுற. ஆனா அவ எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கிட்டு நீ போட்ட பிளான திருப்பி உனக்கே ஆப்பா வச்சிடுறா. ஒரே சைடு யோசிக்கிறத முதல்ல விடு. நீ இன்னைக்கு வரைக்கும் ராசாத்திக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு யோசிச்சே தவிர உனக்கு ஒரு வாரிசு வரணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? என்னம்மா சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுதான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு. அத பத்தி நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? நீ சொல்றதும் வாஸ்தவம் தாம்மா. ஆனா எனக்கு எங்க அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. என் புருஷன் தான் அவ வீடே கெதின்னு கிடக்குறாரு. என்னென்ன பண்ண சொல்ற? கண்மணி, ஒரு பொம்பளை நினைச்சா பேனையும் பெருமாளாக்கலாம், அந்த பெருமாளையும் சிவனா